வணக்கம் and warm welcome. இது சென்னை official YouTube channel. This is Sam, your property advisor. நம்ம வந்து பாத்தீங்க வாரத்துக்கு ஒரு ரியாலிட்டி டாக்னு போட்டுட்டு இருக்கோம். சோ இன்னைய ரியாலிட்டி டாக்ல ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். சென்னையில வந்து ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றம், அதாவது FSI. ஸோ இந்த FSIயால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் ஆகிருக்கு ஒன்று. ஸோ இது கூடவே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னையோட சிலிக்கான் வேலி. ஸோ உங்களுக்கு சிலிக்கான் வேலின்னு அமெரிக்காவில் இருக்குது உங்களுக்கு தெரியும். சென்னையில் ஒரு சிலிக்கான் வேலி இருக்குது. அது எங்கே இருக்குது, என்ன இருக்குது போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். 2000 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்துச்சு. 8 ஏக்கரில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ் தரமணி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்குற OMR கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் வரல இன்றைக்கி வந்து பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் 2000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணது தான் அதுக்குடைய பெரிய இனிஷியேட்டடான ஒரு காரியம். அதுக்கப்புறம் நிறைய ஐடி கம்பெனிஸ், ஐடி பார்க்ஸ் வந்து அந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ ஒரு ஏரியா புதுசாக டெவலப் ஆகணும்னா நமக்கு வந்து நல்ல ரோடு வேணும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், அதே மாதிரி இன்டரப்ட் பவர் சப்ளை இருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வைடு ரோடோடு சேர்ந்து பெரிய லேண்ட் பார்சல் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக அந்த OMR நமக்கு இருந்ததுனால இன்னைக்கு நம்ம சொல்கிற ஐடி காரிடர் டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. 2000லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 ஆயிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கான்செப்ட் தான் வருது. ரொம்ப ஹைட் பில்டிங்ஸு, நிறைய ஐடி பார்க்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்தாச்சு. இப்போ ஒரு புள்ளி வரம் சொல்லுது அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 lakh people வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் growth இருக்கிற ஒரு ஏரியாவாக OMR பார்க்குறோம். ஒரு ஏரியாவில் ஐடி டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் 360 டிகிரி டெவலப் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே நடக்கல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீஷோர் ஏரியா, ஹைட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, பெர்மிஷன் கிடையாது. வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு, அகைன் கிண்டி, வேலிச்சேரி இதெல்லாம் வருது. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. அங்கெல்லாம் வந்து பெரிய லேண்ட் பார்சல் கிடையாது. அது இல்லாமல் ஏர்போர்ட் இந்த பக்கம் இருக்கிறதுனால பெரிய ஹைட் பில்டிங்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேரிகார்ட்ஸ் இருந்ததுனால கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு அனதர் ஒரு பெரிய ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் மவுண்ட் பூந்தமல்லி ரோடு. மவுண்ட் பூந்தமல்லி ரோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிலேருந்து ஆரம்பிச்சு அப் டு பூந்தமல்லி வரைக்கும் போகுது. ஸோ இந்த ரோடு தான் சென்னையோட சிலிக்கான் வேலியாக பார்க்குறாங்க. ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வருது. கவர்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 114 ஏக்கரில் ஹைடெக் ஃபின் சிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைடெக் ஃபின் சிட்டி வரும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹியூஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்க நியூ FSI மாடல் தான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 3 FSI இருந்ததுன்னு சொன்னால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ண முடியும், 3 ஃப்ளோர் கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. FSI அகைன் ப்ரீமியம் FSIன்னு ஒன்று இருக்குது. FSI மேக்ஸிமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் FSIயாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் ரொம்ப ஹைட் பில்டிங்லாம் பார்க்கலாம், OMR தான் பார்க்கலாம். ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரீமியம் FSI அலோவ் பண்ணாங்க. அங்கே ப்ரீமியம் FSI கூட மேக்ஸிமம் என்ன இருந்துச்சுன்னா 3.62% தான் வந்து ப்ரீமியம் FSI இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம FSI வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் கட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3.2 இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து 6.5 வரலையும் நமக்கு வந்து FSI இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு வருது. இப்போ இந்த ஃபின் சிட்டிலாம் வருது, ஃபின் சிட்டிலாம் FSI வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வரலையும் FSI வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இங்கே வர்றதுனால 1.5 lakh people வந்து ஃபின் சிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் எக்ஸிஸ்டிங்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து DLF இருக்காங்க, LNT இருக்கிறாங்க, RMZ இருக்கிறாங்க, ஜெயின் டெக் பார்க் இருக்காங்க, காமர் ஜோன் இருக்காங்க, கிண்டியில் வந்து ஒலிம்பியா டெக் பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஐடி கம்பெனி இருக்கிறதுனால ஸோ இது எல்லாமே பெரிய டெவலப்மெண்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே மக்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ ஃபர்தர் டெவலப்மெண்ட் நிறைய வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வர்றதுனால வித்தின் சிட்டி லிமிட்டில் ஒரு ஹைடி ஹப் வந்து டெவலப் ஆகுது. பட்டாபிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டைட்டில் பார்க் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2018 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து யூஸ்க்கு வந்தாச்சு. மலையம்பாக்கன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திருப்பி இன்னொரு ஐடி பார்க், 3rd டைட்டில் பார்க்காக வந்து அது டெவலப் ஆகுது. நமக்கு வந்து ஐடி காரிடாராக இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோடு மாறிட்டே இருக்கு. ஸோ அதனால் வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேம்பஸ்க்கு மட்டும் அவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த என்டையர் ஸ்ட்ரச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் டு OMR விட மேலே வந்து இங்கே வந்து எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டைம்
டைம் இருக்கும். ஐடின்னு பார்க்கும்பொழுது அப்படி கிடையாது, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கே வந்து ஈவினிங் 6 o'clock தான் போவாங்க. ஸோ அவங்க லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clockலாம் வருவாங்க. ஸோ இப்படிலாம் வரும்பொழுது ஹசல் ஃப்ரீ காம்படிஷன் இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த த்ரெட்டன் இல்லாமல் ஃப்ரீயாக ஆஃபீஸ் போயிட்டு வரணும். அதனால மக்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் ஐடி பார்க் இருக்கிறோ அது பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் நான் ஸ்டே பண்ணணும், அந்த பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் எனக்கு ரெசிடென்ஸ் வேணும், இப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய வேல்யூ, அப்ரிசியேஷன், ரெசிடென்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ், ரெக்குவயர்மெண்ட் அதெல்லாம் மேலே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் இன்றைக்கி சென்னையில் பெரிய லெவல் க்ரோத்தை பார்க்க போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன், இது சென்னையோட சிலிக்கான் வேலின்னு சொன்னேன். ஓஎம்ஆருடைய 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி தாங்க காரணம். ஸோ இந்த ரோடு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி காரிடார் ஆர் ஐடி ஹப் உருவாகுதுன்னா அதை சுற்றி 360 டிகிரி டெவலப் ஆகும்னு சொன்னோம். இங்கே அதுக்குண்டான பொட்டன்ஷியல் இருக்குது. ரீசன் பிகைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பூந்தமல்லி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் டு தாம்பரம், அந்த மீஞ்சூர் தாம்பரம் இருக்கக்கூடிய அந்த பைபாஸில் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஓஆர்ஆர், ஸோ அவுட்டர் ரிங் ரோட், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வண்டலூர் டு எண்ணூர் வரலையும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோட்லேருந்து போரூர் சிக்னல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒன்று குன்றத்தூர் லெஃப்ட் போனால் குன்றத்தூர் போக முடியும், ரைட் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வலசரவாக்கம், அகைன் விருகம்பாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம், அகைன் நுங்கம்பாக்கம். ஸோ இந்த கனெக்டிவிட்டி சிட்டிக்குள்ளே இருக்கிறது. மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இன்னொரு 1 இயரில் நமக்கு வந்து யூசேஜுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி யூசேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் சென்னையில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுதுங்க. இந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட் பெரிய லெவலுக்கு பேசப்படுது. இங்கே இருக்கிற லேண்ட் பேங்கிங்லாம் பயங்கர லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்கில் இருக்குது. இப்போவே பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு, அகைன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பயங்கர ப்ரைஸில் போயாச்சு. நீங்கள் இன்வெஸ்டராக இருப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஹோம் பையராக இருப்பீங்க, இல்லை இந்த ஏரியாவில் வந்து நல்ல ரெண்டல் ஈல்டு வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்மையாகவே சால சிறந்தது. ஒரு விஷனரியாக இந்த ஏரியாவில் வந்து இமீடியட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.